உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாய் என்னை மீட்டீரே. தெய்வத்துக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எழுதுகிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூத்த ஊழியருமாகிய சுபாஷ் ஐயா சேர்மன் ஐயா அவர்களுக்கு கர்த்தருக்குள் நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எழுதுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார் என்று சொல்வதை கூட அருமையான ட்ரெஷரி ஐயாக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்கிறேன். மூன்றாவதாக இந்த சபையின் ஆயர் திரு ஜி வினோத்குமார் அவர்களை கர்த்தருக்குள் ஸ்தோத்திரிக்கிறேன், அவர் குடும்பத்தையும் கர்த்தருக்குள் ஸ்தோத்திரிக்கிறேன் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். எந்த மழையாலையும் எந்த கரண்டாலையும் தேவன் செய்ய போற காரியத்தை நிறுத்த முடியாது. அவர் எல்லா பெரிய பெரிய தேவன். இந்த நாளில் தேவனாய் கர்த்தர் நம்மளோடு பேச போகிறார். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு கோராசின் அபிஷேகம், the anointing of Cyrus. இந்த அபிஷேகம் ஒரு சாதாரண அபிஷேகம் இல்லை. இந்த அபிஷேகம் மந்திரவாதிகளை கலங்கடிக்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் பிசாசு அலற விடுகிற அபிஷேகம். ஏசாயா 45:1 இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோராசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இலைக்கட்டுகளை அவுக்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து வந்திருக்கிற உங்களை பார்த்து மேடையில் அமர்ந்திருக்கிற ஊழியர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரா? 4வது வசனம் சொல்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாலை உடைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்புக்கு இருக்கிற புதையங்களையும் உனக்கு கொடுப்பேன். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். முதலாவது, யாருக்கு கர்த்தர் இந்த கோராசின் அபிஷேகத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார்? நாம் அதை அறிந்து கொள்ளணும். இயேசுவுக்காக உண்மையும் உத்தமும் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அல்லது ஊழியம் செய்ய விரும்புவதற்கு இந்த கோராசின் அபிஷேகத்தை கொடுப்பார். இந்த கோராசின் அபிஷேகத்தை முதல் முறை ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது 2024 வருஷத்துல இந்த அபிஷேகத்தை கொடுத்தார். இந்த அபிஷேகத்தை கொடுத்து தஞ்சாவூர்ல ஒரு ஊழியத்துக்காக நான் அழைச்சாங்க. யார் அந்த ஊழியத்துக்காக என்ன அழைச்சாங்களோ, நான் சென்னையில இருந்து மாலை 5 மணிக்கு அந்த ட்ரெயினில் ஏறி விடிய காலையில 5:45 தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல காலை வைக்கும் போது யார் என்ன ஊழியத்துக்கு அழைச்சாங்களோ அதே நேரத்துல அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசம் அடிச்சு பிடிச்சி முடிச்சு. இந்த அபிஷேகத்துடைய மகத்துவம் தான். இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுட்டு நீங்க எங்க போனாலும் இயேசு உங்களோடு ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம். இயேசுவுக்காக எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த கோராசின் அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து உன்னை எழுதி பிரகாசிக்க பண்ணுவாங்க. இன்றைய கூட்டத்தின் தலைப்பு ஒரு வல்லமை கூட்டுறவு வைத்துக்கிறார், ஒரு எழுப்புதலை கூட்டுறவு வைத்துக்கிறார். அந்த கூட்டத்துக்கு ஏற்றாக்குள்ள கத்திர செய்தி கொடுத்து உங்களை எல்லாரையும் கத்தர் பயன்படுத்த போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் அடுத்த நிலைக்கு கலந்து போக விரும்புகிறாயா? ஆனாலும் உன்னால முன்னேறி போக முடியலையா? இந்த அபிஷேகத்தை தேவன் கொடுத்து ஊழியத்தின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார், சபையின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். இந்த கோராசின் அபிஷேகத்துடைய ஒரு மகத்துவம் வாழ்க்கையில் தோல்விக்கு மேல தோல்வி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நிந்தைக்குள்ளாக நீ ஒரு நிந்தையின் கண்ணீரின் பாதையில் கலந்து கொண்டு போகிறாயா? உனக்கு தான் தேவன் இந்த கோராசின் அபிஷேகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை தலைகீழ மாற்ற போகிறார்.
இந்த அபிஷேகம் நீ பெற்றுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை டாப் டு பாட்டம் மாறும். நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த கோராசின் அபிஷேகத்தை உனக்கு கொடுத்து, இந்த கோராசின் அபிஷேகம் உன் மேல் வரும்போது அந்த பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயா? இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து உன்னை கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். நீ எந்தெந்த பிரச்சனை இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவார். உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க விடாதபடிக்கு உன் வாய்ப்புகளை, உன் வாழ்க்கையின் நன்மையை பார்க்க கூடாதபடிக்கு பிசாசு கட்டி வைத்திருப்பான். இந்த கோராசின் அபிஷேகம் உன் வாழ்க்கையில் உன் மீது வரும்போது வெண்கல கதவுகளும் இரும்பு தாப்பங்களை குறிச்சிடும். எந்தெந்த காரியம் உன் வாழ்க்கையில ஒரு வெண்கல கதவா அல்லது ஒரு இரும்பு தாப்பாகுதோ இந்த அபிஷேகம் வச்சு கர்த்தர் இந்த கோராசின் அபிஷேகத்தை உனக்கு கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. காரணம் இல்லாம ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்க மாட்டாரு. இந்த மாலை வேளையில மழையும் பொருட்படுத்தாம உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு காரணம். உன்னை மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படி கர்த்தர் இந்த மாலை வேளையில கொண்டு வந்திருக்கிறார். உன் மூலமாக பரலோகத்தின் தேவன் மகிமைப்படும்படி விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கை ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படின்னா இந்த அபிஷேகத்தை நீ பெற்றிருந்தா நீ தேவனுடைய ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுவார். நீ எங்க போனியோ அங்க இயேசுவும் கூட வருவார். மந்திர சூனியங்கள் அழிக்கப்படும். மந்திரவாதிகள் நடுங்குவாங்க இந்த அபிஷேகத்தின் மூலம். ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை என்றால் என்ன நாம் பார்க்க வேண்டும். What is a dedicated life? பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கைனா மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம். அந்த வித்தியாசத்துல மற்ற தினங்கள் சொல்லுவாங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதுதான் ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதலால் இத்திராட்சரசமும் மதுபானமும் புரியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கைனா உன் இஷ்டத்துக்கு ஏற்றபடி சாப்பிட முடியாது. 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். யாரு? சிம்சோன். இந்த சிம்சோனை குறித்து தேவத்திற்கு இருந்தது. அதே போலதான் வந்திருக்கிற அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கும். உன்னை கர்த்தர் ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தும்படி உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கொண்டு வந்துட்டாரு. You are a chosen by God. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீ நினைக்கலாம், நான் எனக்கு படிப்பறிவு இல்லையே, நான் ஒன்றுக்கும் பயன் இல்லையே, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேனே நீ நினைக்கலாம். ஆனா உன்னை வைத்துதான் கர்த்தர் உங்க சபைக்கு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறார். உன் மூலியமா தான் இந்த சபையே நிரப்ப போகிறார். ஏன் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறாரு? ஒரு சபையின் நிலையை மாற்றும்படி உன்னை வைத்து பயன்படுத்த போறாரு. நீ எத்தனை ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர போகிறியோ அதுக்குண்டான ஒரு கிரீட ஒரு கர்த்தர் பகவத்தை வச்சிருக்காரு. அதனால இந்த அபிஷேகம் கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஊழியக்காரர்கள்லாம் ஆண்டவர் சமூகத்தை ஜெபிப்பாங்க. ஆனா யாரை வச்சு செய்வாரா? உங்களை வச்சுதான். அதனாலதான் காலையிலே ஆண்டவர் சொன்னாரு, உங்களை வைத்து தான் கர்த்தர் பயன்படுத்த. யாரோ ஒருத்தருக்காக பேசல, உங்களுக்காக பேசல. எனக்கு வயது சென்று விட்டது, என்னை தேவன் பயன்படுத்துவாரா என்று நினைக்கிறாயா? ஒன்றுதான் பயன்படுத்துவார். ஆண்டவர் பார்வையில் ஒரு வயசெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு கழுதையை வச்சு கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா ஒன்றை வச்சு பயன்படுத்த அவரால் முடியும். அப்படின்னா ஒரு மூலியமா கர்த்தர் பயன்படுத்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம்
27, 28 வசனம் சொல்கிறது, அவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். யாரையா? பைத்தியமானவர்கள். பாருங்க, யார ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாரு? ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. இப்ப என் வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா, நான் 3வது ஃபெயிலு, 6வது ஃபெயிலு, 10வது ஃபெயிலு, பிபிஏ ஃபைனல் இயர் 1 இயர் அரியர், ஒரு வருஷம் வேலையே. ஆனா அப்படிப்பட்ட ஒருவரை கர்த்தர் தேர்ந்தெடுத்து 1003 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாருன்னா அது அவருடைய அநாதி தீர்மானம். அந்த 1003 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தபோது ₹1 நான் யாருடைய லஞ்சம் வாங்கினேன், என் கை சுத்தம். அந்த 1003 பேர்ல ஹேண்டிகேப்க்கு நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வச்சாரு, பேக்வர்ட் பீப்புளுக்கு வேலை கொடுக்க வச்சாரு, விதவைகளுக்கு வேலை கொடுக்க வச்சாரு, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க வச்சாரு. ஏன் கர்த்தர் செய்தாரு? உனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்து உன்னோட கர்த்தர் நாம் மகிழ்ப்படுத்த. அப்படின்னா இந்த சபைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை. மூலியமாக கர்த்தர் செய்வார். 28வது வசனம் சொல்றது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்படுவதை இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவேளை உன் குடும்பத்துல, உன் உறவினர்ல, உங்க சமுதாயத்துல உங்களை அற்பமா எண்ணப்படலாம். உங்களை வச்சுதான் செய்ய போற. இந்த கோராசின் அபிஷேகம் உங்க மேல வந்துச்சுன்னா உன் முகம் பிரகாசிச்சு இந்த அபிஷேகத்தின் மகத்துவம். யார் இந்த கோராசி என்று நாம் அறியப்படலாம். இவ்வளவு நேரம் கோராசின் அபிஷேகம் சொல்றேன். இந்த கோராசி யார்? இந்த கோராசி குறித்து வேத நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பெர்சியா ராஜ்யத்தை ஸ்தாபித்தவன் இவன் மேதியா சக்கரவர்த்தியும் சின்ன ஆசியாவில் உள்ள அரசர்களையும் ஜெயித்து தன் ராஜ்யத்தை பலப்படுத்தினான். பாபிலோன், அசிரியா தேசங்களும் இவனுக்கு கீழ்பட்டிருந்தது. பாருங்க, இந்த கோராசின் அபிஷேகத்தை கற்று இந்த கோராசி கொடுத்த பிறகு முதலாவது வாசல்களை திறந்து விடுறாரு. உன் வாழ்க்கையில என்னென்ன வாசலை பிசாசு அடைச்சு வச்சுக்கிறாங்க, இன்னைக்கு கத்த திறந்து விடுவார். ஒருவேளை உன் கையில வருமானம் தங்காமல் இருக்கலாம், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வருமானம் உன் கையில நினைச்சிருக்கான். மாதத்துல நீ சம்பளம் வாங்குற, மாதம் முடிவுக்கு முன்னாலேயே சம்பளமே தங்கி இருக்காது. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போயிடும். இந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாருன்னா நீ வாங்குற மாத சம்பளம் அடுத்த மாதம் வரைக்கும் நிறைஞ்சிருக்கும். இந்த அபிஷேகத்தின் மகத்துவம். ஏன் கர்த்தர் கோராசுக்கு இந்த விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுத்தார்? கோராசு தன் வேலையின் உண்மை உள்ளவர், பெர்சியா ராஜ்யத்தை ஸ்தாபித்ததுக்காக உழைத்தவர். யார் இயேசுவுக்காக உழைக்கிறாங்களோ, உழைக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அபிஷேகம் கொடுப்பாங்க. சோம்பேறியா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகத்தை கொடுக்க மாட்டாங்க. இந்த அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறாருன்னா உங்களை நம்பி கொடுக்கிறாரு. நீங்க ஒரு சபைக்கு கர்த்தர் இதை கொண்டு வந்துக்கிறாருன்னா உங்களை நம்புற இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க நம்பிக்கை உள்ளவரா இருப்பீங்க. அநேக ஜனங்களை சொல்லி கொண்டு வருவீங்கன்னு தான் இந்த அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு அவங்க உங்க சபை எங்க கேட்பாங்க. கர்த்தர் அநேகரை கொண்டு வந்து இங்க நிரப்பி விடுவாங்க. உங்களை வச்சுதான் செய்ய விடுவார். கோராசு ஒரு யூதனா இல்லாத போதிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். நீங்க கூட ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கலாம், ஆனா உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை செய்யப்படி உங்க மூலியமா செய்யப்பட்டு போறார். எஸ்ரா 1வது அதிகாரம் 1 - 6 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கோராசு ஆலயத்தை கட்டும்படி கட்டளை போடுகிறார். சொல்ல பார்த்தீங்களா, தேவ சித்தத்தை யாரு செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அபிஷேகம். ஒரு ஆலயத்தை கட்டுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு விரோதமாக நிறைய பேர் எடுத்து நிற்பாங்க, சாத்தானை எடுத்து நிற்பான், மந்திரவாதியை எடுத்து நிற்பான். ஆனா இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா ஒரு
ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. எஸ்ரா 1:2 வசனம் 3 வசனம் சொல்றது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டிருக்கிறார். யாருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அந்த கட்டளையின்படி அவர் செய்கிறது. 3வது வசனம் சொல்கிறது, அவருடைய ஜனங்கள் எல்லோரையும் எவன் உங்களுக்குள் இருக்கிறார்களோ அவனோடு அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதியாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவர். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா ஆலயத்தின் காரியத்தை கர்த்தர் சந்திப்பார். உங்க மூலியமா சந்திப்பார். எஸ்ரா 1:7 வசனத்திலிருந்து 11 வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேசர் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலை வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பனிமுட்டுகளையும் கோராசு ராஜா எடுத்து கொடுத்தான். பிசாசு எங்கெல்லாம் அடைச்சி வச்சுக்கிறானோ அது எல்லாத்தையும் உங்க மூலியமா கர்த்தர் செய்ய போறாரு. தானியேல் 6:28 வசனம் சொல்றது, திருவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாவாகிய கோராசுடைய ராஜ்யபாரத்தின் காலிலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. யாரு தேசத்தை ஆளுறாங்களோ அல்லது இந்த அபிஷேகத்தை யாரு பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க மூலியமா அந்த காரியம் ஜெயமா இருக்குமா. இன்னைக்கு மேடையில உட்கார்ந்து இருக்கிற ஊழியர்களுக்கு உங்களுக்கும் அவர் கொடுக்க போகிறார். உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். முதலாவது, தேவனாகிய கர்த்தர் கோராசை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கோராசை குறித்து தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தா ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா உங்களை ஊழியக்காரர் பார்வையில பார்ப்பாரு. அப்போ ஊழியக்காரர் பார்வையில பார்த்த உடனே சபையை விட்டு ஓடி போற அனுபவம் இல்லை. இந்த சபையில வச்சு மூலியமா கர்த்தர் நாம மகிமைப்பட போறாரு. அப்போ ஏசாயா 44:26 வசனம் சொல்லுகிறது, நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவில் உள்ள பட்டணங்களுக்கும் சொல்லி அவர்களின் பாழான ஸ்தலங்களை எழுப்பிப்பார். இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா பாழாய் இருக்கிறவருடைய வாழ்க்கையை உங்க மூலியமா கட்டி வருவார். அவங்களோட நீங்க ஆண்டவர் வார்த்தையை பேசுறீங்க. பேசும்போது அவர்கள் இல்லத்துக்குள்ள ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உண்டாக்கி இந்த சபையை கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். சபையினுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு என்னென்னலாம் செய்தியில கர்த்தர் பேசுகிறாரோ அது அத்தனை வார்த்தையை நிலைப்படுத்துவார். மார்க்கு 16:20 வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களோட கூட கிரியைகளை நிறைவேற்றி அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு என்னென்னலாம் கர்த்தர் செய்தியில பேசுறாரோ அத்தனையும் வசனத்தின் மூலமா அவர் உறுதிப்படுத்துவார். அதான் வாங்க ஏசாயா 55:11 வசனம் சொல்கிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது பெருமையா எந்திரத்துக்கு திரும்பாமல் அது நாம் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இன்னைக்கு எந்த காரியத்தினால எந்த திட்டத்தை கர்த்தர் உங்க சபைக்கு அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுவார். இந்த அபிஷேகம் உனக்கு இயற்கை மேல அதிகாரத்தை கொடுக்கும். நீ இந்த அபிஷேகத்தை பெற்று நீ ஒரு காரியத்தை சொன்னா நடக்கும். அவங்க ரூம்ல ஜெபிச்சு கொண்டு இருக்கும் போது ஆண்டவரே இப்போ கரெக்ட் வரட்டு சொன்ன உடனே கர்த்தர் கரெக்டா வந்துச்சு. அது காரணம் இந்த அபிஷேகம் இயற்கை மேல ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். யோசுவா 10:12-14 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலான் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். 14 வசனம் சொல்றது, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனின் சொல்லை கேட்டார். அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்பும் இல்லை அதற்கு பின்பும் இல்லை.
இந்த அபிஷேகத்தை பெற்றவன் என்ன சொன்னாலும் கர்த்தர் அங்கீகரிச்சிருவார். உன் வார்த்தை உறுதிப்படுத்தும் கர்த்தர் ஒரு வாயிலிருந்து வர வார்த்தையை உறுதிப்படுத்துவார். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 24வது வசனம் 20வது வசனம் சொல்றது, மோசே கட்டளையிட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள், அப்போது அது நாவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. இந்த வசனம் சொல்றது, மோசே என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அப்படின்னு மோசே சொல்வாரு, இன்றைய உணவுக்கு இவ்வளவு சேர்த்து வைக்க போதும். அவர் சொன்னார்னா அந்த அந்த உணவு பொருள் கிட்ட போவார். 20வது வசனம் சொல்றது, மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் வெளியே காலம் மற்றும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள், அது பூச்சி பிடித்து நாட்டம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபப்பட்டார். வேதம் சொல்றது, மோசே கோபப்பட்டார், ஆனா கர்த்தர் அவர் மேல் கோபப்பட்டார். ஏன் மோசே கோபம் கொண்டாருன்னா, யாத்திராகமம் 16:19 வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் பெரிய காலம் மற்றும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் அவர்கள் கீழ்ப்படியாம செய்தார். அப்படி அந்த கீழ்ப்படியாம செய்யும் போது அந்த கர்த்தர் கோபப்படுது. உங்க சபையினுடைய மூத்த ஊழியர்கள், ஆயர்கள் என்ன சொல்றாங்களோ அதுபடி கீழ்ப்படியும் போது கர்த்தர் கோபப்படுது. நம் வானத்தின் வாசல் சபையில சென்னையில ஏறக்குறை 25 ஆண்டுகள் சபையை கட்ட வைத்தார். என் மேய்ப்பர் என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படிப்பார். சமீபத்துல ஒரு சீமந்தம் ஃபங்க்ஷன் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு நான் போய் உட்காந்து போது என் மேய்ப்பரை கூப்பிட்டு அந்த சேரெல்லாம் எடுத்து சொன்னாங்க. சொன்ன உடனே கீழ்ப்படிச்சேன். அந்த கீழ்ப்படிந்ததை பார்த்து கர்த்தர் மகிழ்ந்து போட்டார். அடுத்தது என்ன செஞ்சா தெரியுமா, என் மேய்ப்பரு முன்னால கூப்பிட்டு ஜெபம் பண்ண. அப்போ உங்க மேய்ப்பருக்கு நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா கர்த்தர் தெரியப்படுவார். உங்க மேய்ப்பருடைய வார்த்தையை அல்லது உங்களுடைய ஆயருடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா கர்த்தர் துக்கப்படுவார். அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் இந்த அபிஷேகம். மூன்றாவது குறிப்பு, தேவனாகிய கர்த்தர் கோராசை குறித்து என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். இந்த கோராசை என்ன சொல்றாருன்னா மேய்ப்பர் சொல்றாரு. அவரு ஒரு ராஜா மட்டும் இல்ல, மேய்ப்பர். ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, கோராசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவ ஆலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறாங்க. அப்போ நீங்க என்னென்னலாம் அவருக்கு பிரியமா செய்தீங்களோ அதுல கர்த்தர் பிரியப்படுவார். ஆலயத்துக்குள்ள வந்துட்டு மேய்ப்பனுக்கு விரோதமா பேசுறவங்களை கர்த்தர் பிரியப்படுறாங்க. தேவன் அறிவு இருப்பார். ஆலயத்தினுடைய ஆயருக்கு விரோதமா பேசுறவங்களை கர்த்தர் பிரியப்படுறாங்க. ஏன் நீங்க ஆசீர்வாதம் குறைந்து முறுமுறுக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்க இந்த மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிற அந்த முறுமுறுப்புல கர்த்தர் பிரியப்படுறாங்க. இது ஆசீர்வாதமா இருக்கணுமா? ஓடி வாங்க சபைக்கு, உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கோராசை பார்த்து அவன் என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார் என்றார். அவன் உண்மை உள்ளவன் என்று அறிந்தபடியினால் தேவன் அவனை என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். இங்க வந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். உங்களை உண்மை உள்ளவா அவர் நம்புறாங்க என் பிள்ளைன்னு சொல்றாரு. இங்க மேல அமர்ந்திருக்கிற ஊழியக்காரரையும் பார்த்து அவர் சொல்றாரு, என் தாசன், என் ஊழியர், இவ்வளவு வருஷமா நீங்க ஊழியர் செய்துக்கிறீங்கன்னா உங்க மேல கர்த்தர் பிரிய வர்றாரு. அதனாலதான் அவங்களை அவர் கொண்டு வருகிறார். இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுக்க போறாரு. இந்த மோசை குறித்து கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாட்சி உண்டு. என்ன ஆகணும்? 12வது அதிகாரம் 7வது வசனம், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க சபைக்கு உண்மையாக்குறீங்களோ, சபையின் கட்டுப்பாடுக்கு உண்மையாக்குறீங்களோ, உங்களை குறித்து கர்த்தர் பரலோகத்தை சாட்சி கொடுக்கிறார். தன் கையில் கொடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையாக அவர்களை வழிநடத்தும் மனிதன் இந்த கோராசை. ஆத்மாவை குறித்து பாரம் உங்களுக்கு இருக்குதா? தேவன் இந்த கோராசின் அபிஷேகம் கொடுப்பார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
தன் கையில் கொடுக்கப்பட்ட ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுத்து காப்பாற்றுகிறார். யாரு? தாவீது. இந்த தாவீது அந்த சிங்கத்துடைய வாயில மாட்டிக்கொண்ட அந்த ஆடை காப்பாற்றினான். கரடிகிட்ட மாட்டிக்கொண்ட அந்த ஆடை காப்பாற்றினான். உங்கள் கையில கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை இந்த காப்பாற்றுகளா இருக்கணும். உங்களுக்கு தெரியாது, இந்த வயல நடந்து கொண்டே போவீங்க, யாரோ ஒருத்தர் மறிச்சு போலான்ற எண்ணத்தோடு வருவான். அவங்கள பார்த்து பிரைஸ் தான் நல்லா இருக்கீங்களா, நீங்க ஸ்தோத்திரம் தான் சொல்லுங்க, உலகம் அப்போ என்ன செய்யணும்? அம்மா அழாதம்மா, இயேசுடைய சீக்கிரம் சபைக்கு கொண்டு வாங்க, போதும், நீ கொண்டு வர வேண்டியதான் உங்க வேலை, மீதி வேலையை கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களை வச்சு செஞ்சுருவாரு. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? யாருன்னா எப்படி போனா நினைக்கினா அது தேவன் கொடுப்பாரு. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்க கட்ட அநேக அழிந்து போற ஆத்மாக்களை கொண்டு வருவார். மறிக்கணும்னு எண்ணம் கொண்டவங்களை உங்ககிட்ட கொண்டு வருவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை ஆண்டவருடைய வார்த்தையை 2 வார்த்தை சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், அது போதும். சபையில கொண்டு வருவது கர்த்தர் ஆசீர்வார். அந்த ஆத்மாவுடைய விலை கிரியத்தை பரலோகத்தை பார்ப்பீங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்ப யார் அந்த நல்ல மேய்ப்பன்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில அடித்து போற மக்களுக்காக அல்லது பாவம் செய்கிற மக்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு நாம எல்லாம் உயிரோடு இருக்கிறோம்னா அது காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் சொல்லுது, வெண்கல கதவுகளை ஒழித்து இரும்பு தாள்களை ஒழித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷனும் ஒளிபுறத்தில் இருக்கிற புதியதையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் இந்த கோராஸ் அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இந்த அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா சாபத்தை முடிக்கிற அபிஷேகம், இது முகத்தை முடிக்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் நீ பெற்றுக்கொண்டீங்கன்னா சாபம் அதை விட்டு ஓடிடலாம், முகம் ஓடிடலாம். நான் ஒரு வீட்டுல சென்னையில ஒரு லீஸ் வீட்டுல குடியிருந்தோம். அந்த வீட்டுல குடியிருக்கும் போது அந்த லீஸ் கொடுத்த அந்த ஓனருடைய மந்திரவாதி சொன்னா, உங்க வீட்டுக்கு எதிரில் நீங்க லீஸுக்கு கொடுத்துருக்கிற அந்த வீட்டு ஒரு பெரிய பையன் இருக்கிறான், அந்த பையன் நடந்து போன உடனே நீங்க செய்யற மந்திர கட்டலாம் உடைச்சி கொடுத்து, அதனால அவங்க வீட்டை காலி பண்ணிருக்க. பாருங்க, இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கிட்டீங்கன்னா மந்திரவாதி நடுக்குவான். இந்த அபிஷேகத்தினுடைய மகத்துவம் நார்த்து கர்நாடகால ஒரு ஊழியத்துக்காக கர்த்தர் கொடுக்கணும். அந்த ஊழியத்துக்கு கொண்டு போகும்போது நான் வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய லுங்கில ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஆண்டவர் காமிச்சார். ஆண்டவரே, இந்த ஸ்டிக்கர் போட்டின் காலை என்னன்னு ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட பதில் வருது. இங்க ஊழியத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு இப்ப எப்படி இங்க 1000 வீட்டுல தங்கி இருக்கிறோமோ அதே போல நான் தங்கி இருக்கும் போது என்னை கொண்டு போன பிஷப் ஐயா டேனியல் என்ற ஒரு பெயரு, நான் ஒரு பக்கம் பெஞ்ச படுத்திருந்தேன், அவருக்கு ஒரு பக்கம் பெஞ்ச படுத்திருந்தேன். ஏறக்குறைய ஒரு 3 மணிக்கு 4 மணிக்குமா திடீர்னு கர்த்தர் ஒரு கண்ணை திறந்தாராம். ஒரு பொம்பளை என் பலிக்கு கிட்ட உக்காந்துக்கிட்டே என்னையே பார்த்துருந்தான். அப்போ அவர் கேட்டாரா, உனக்கு இங்க என்ன வேலை, என்ன பண்றது போது பேச்சு வரலையா, ஒரு ஆக்ஷன் இல்லையா, கொஞ்ச நேரம் என்னையே பார்த்துக்கிட்டு ஓடி போயிடுச்சான். அந்த பொம்பளை யாருன்னா பிசாசினாலே அனுப்பப்பட்ட மந்திரவாதி, ஒண்ணுமே பண்ண முடியும். இந்த அபிஷேகத்துக்கு மகத்துவம். நான் தஞ்சாவூருக்கு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு வயதான ஒரு அம்மா 45 வயசுல இருந்து 50 வயசு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்கும் போது என்ன இந்த கையை தட்டினாங்க. தட்டி, ஏசப்பா ரொம்ப பசியாக ஏதாவது கொடுத்தப்பா. நான் மேல இருந்து கீழே வைக்க பார்த்தேன், உடம்பு முதல் துங்க நகை. ஆமா, என்னம்மா என்னோட பார்த்து ஏதாவது கொடுக்கணும்னு கேட்குமா? நான் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டேன், கலர் ட்ரெஸ்ல போட்டுருந்தேன். அப்போ அவங்க சொல்றாங்க, உங்களோட இயேசு இருக்காரு. அப்ப நான் கேட்டேன், உனக்கு எப்படிமா தெரியும் போது அவங்க சொல்றாங்க, எங்க தெய்வம் சொன்னாங்க சொல்லிட்டு, ஏமா உன் தெய்வம் யாருமா கேட்டேன். அவங்க தெய்வத்துடைய பேரெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன்,
நீங்க யாருமா கேட்டேன். நான் மந்திரவாதின்னு சொன்னாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த கையில எனக்கு மந்திரம் பண்ண பஸ்ல உட்கார கழுத்து கிட்ட விழுந்துருச்சு. ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அது விசாசான அனுபவ மந்திரவாதி. அது மந்திரம் பறிச்சு ஒண்ணுமே வாய்க்கல. அதுக்கு காரணம் இந்த அபிஷேகம் மேல ஒரு மந்திரத்துக்கு அதுதான். நான் ஒரிசால ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல ஒரு 70 to 80 வயசு ஒரு வயதான ஒரு வந்தார். என்னுடைய சீட்டுக்கு ஆப்போசிட்லயே உட்காந்து எனக்கு மந்திரம் பண்ணாரு. ஐயாக்காரன் காமிச்சு அவர் மந்திரம் பண்ணாரு. ஒண்ணுமே ஆகல. அது காரணம் என்னதுமா, எல்லா 3ஆவது அதிகாரம் 23வது வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பேசுறது. எந்த மந்திரமும் சூனியமும் இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. உங்க கூட்டத்துக்கு வருவதுக்கு விரோதமாகவும் பிசாசு மந்திரம் பண்ணாங்க. அதனால ட்ரெயின் மிஸ் பண்ண வச்சான். ஆனா ஒண்ணுமே செய்யவில்லை. அது காரணம் இந்த அபிஷேகத்துக்கு. இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கிட்டா உன் வாழ்க்கை தலைக்கீழ மாறும். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 19 to 20 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த பட்டணத்தில் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிற இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலவும் பாலினம் என்றார்கள். இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கிட்டீங்கன்னா யாருடைய வாழ்க்கை எல்லாம் பால் நிலமா இருக்குதோ உன்னவித்து கத்தர் மாற்றுவார். இந்த தண்ணீர் என்று சொல்லும் போது உன் வாழ்க்கையை கொடுக்குது. ஒருவேளை உன் வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம ஒரு வாழ்க்கையாக்கலாம். இந்த அபிஷேகம் பெற்றது நீ அநேக பிரயோஜனம் உள்ள ஒரு மகனாக மாற்ற. அப்போ இந்த நிலம், இந்த பால் நிலம் உன்னை நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உனக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த அபிஷேகத்தை நீ பெற்ற பிறகு உன் வாழ்க்கை பிரயோஜனமாக. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கோராசின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஏசாயா 45:1-4 சொல்றது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோராசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து உங்களை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு உங்களுடைய வலது கையை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறதாவது, பெண்கள கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபெற்றிருக்கிற புதிய பொருள் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. இப்ப கொடுக்க போகிறது. நாம் என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே நம்ம இடத்துல எழுதிக்கலாம். போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும்.